ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஃபைனலாக இன்றைக்கி எபிசோடில் நம்ம காவேரி வர்சஸ் வெண்ணிலாவுமே பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம ப்ரொமோவில் பார்த்த சீன்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ செம்மையாக மாற்றி அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்விக்குமே செம்ம சூப்பராக போல்டாக நம்ம காவேரி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவர் தானே எனக்கு தாலி கட்டினார், அவரை வர சொல்லு, அவரை டிவோர்ஸ் அனுப்ப சொல்லி நான் டிவோர்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மேரேஜ் சொன்னப்பையும் எதுவுமே பார்த்திங்கன்னா காவேரி கொஞ்சம் கூட பயப்படலை. செமையாக பதில் பேசியிருப்பாங்க. பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் வீட்டில் அவங்க எதுவுமே பேசலை. ஆக்சுவலாக இந்த சீனுக்கு அப்புறம் தான் அந்த சீன் நடக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஃபஸ்ட்டு வீட்லேயே பார்த்திங்கன்னா இது விஷயத்த பேசுகிறாங்க. அது சாரதா அம்மா போட்டு பட்டுன்னு உடைப்பாங்கன்னு பார்த்தா அத்தை வேறு லெவல் போங்க, நீங்கள் உங்களை நாங்கள் மழை போல் நம்பினது எங்கே தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க பார்த்திங்கன்னா இனிமேல் தாலி தேவையில்லை, ஸோ அவனே வேணாங்கிறப்ப எதுக்கு அவனோட தாலி மட்டும் போட்டிருக்க, அதை கைட்டிடு டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அத்தை பேச ஆரம்பித்ததுமே பார்த்திங்கன்னா குமரன் தடுக்கிறாரு. ஸோ ஏன் தம்பிக்கு தடுக்கிறீங்க, அம்மா பேசிட்டு அவங்க இந்த வீட்டில் இன்றைக்கி தான் தெரியுது அவங்க இந்த வீட்டில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அம்மாவுக்கு. அவங்களுக்கு தேவைன்னா அந்த வீட்டுக்கு ஒரு ஆள், இல்லைன்னா அவங்களுக்கு கோவம். என்ன நியாயம் இப்போ இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, சராசரியாக மனசு பிரிவிங்க எல்லாருக்கும் இருக்க ஒரு குணம் தான் அது. நமக்கு தேவைன்னா நம்ம வச்சுப்போம், வேண்டான்னா அவங்க என்னதான் செஞ்சாலும் அதேமாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம். செஞ்ச எல்லாத்தையுமே மறந்துட்டு அடுத்த விஷயமே எல்லாரையும் நான் சொல்ல வரல, ஒரு சில பேர் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி தான் இன்னமும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க பல பேர். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவங்க சொன்னதில் தப்பு இல்லை, நானும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு முடிவு எடு, அதுக்கப்புறம் நீ போகலாம் ஸ்டாலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. வா இப்போவே போய் வக்கீல மீட் பண்ண போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது அப்போ தான் பாட்டி ஏன் இப்படி எடுத்தோம் முடிவு பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி செம்மையாக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ தான் ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க நான் கிளம்புறது தான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி விட்றாங்க. இவங்களும் தள்ளுறாங்க, வெளியிலவும் தள்ளுறாங்க. பாவம் டக்கு நம்ம காவேரி அதுக்கு ரொம்ப கரெக்டாக கையை வச்சுட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன் இப்படி தள்ளுற மாதிரியே வைக்கிறீங்க சீன்ஸ், எங்களுக்கே ஆல்ரெடி பக்குன்னு இருக்குது, நீங்கள் வேறு அந்த மாதிரி வாண்டடாக சீன்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிகிட்ட போயிட்டு நம்ம தலை ஆசீர்வாதம்லாம் வாங்குது. பட் என்னங்கிறத சொல்லலை, பட் எனக்கு தெரியும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா தாத்தா பாட்டிக்கு சர்ப்ரைஸாக இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ சொல்ல வரான் பேரா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் சந்தோஷமாக இருந்தால் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்களா அப்படிங்கிறவெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியிலோட மாமா என்ட்ரி ஆகுறாங்க. வெளியில மாமா பார்த்ததுமே நம்ம ப்ரோக்கு செம்ம கோவம் வருது, எதுக்கு இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அப்போ தாத்தா தான் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வேணும் இருக்கும் போது கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு செம்ம கோவம் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில மாமா பார்த்திங்கன்னா இது மாதிரி நாளைக்கு உங்களுக்கும் வெளியிலாவுக்கும் மேரேஜ் அப்படின்னு சொன்னதுமே விஜய் மூஞ்சியை பார்க்கணும். ஓ மை காட், என்ன ஒரு கோவம், அப்பா எவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. ஸோ இது இன்றைக்காச்சும் ப்ரொமோ போடுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்காவது ரிலீஸ் பண்ணணும், நான் ப்ரொமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிலாம் நான் இதே காஸ்டியூமில் தான் நம்ம விஜய் ஸ்டாலுக்குமே போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஸ்டால் போயிருப்பார் போல். நான் நினச்சேன் ஸ்டாலுக்கு போயிட்டு தான் அவங்க வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டாலுக்கு போயிட்டு வருவார் போல். அண்ட் ஒன் மோர் திங், நான் நினச்சது என்னென்னா அவருக்கு வீட்டில் இருக்கும்போது உண்மை தெரியும் எதிர்பார்க்கல. ஸ்டாலில் ப்ரெஸ் மீட்லாம் வேறு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, மேபி அந்த விஷயத்தில் ரிவியல் ஆகும்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே மாமா சொல்லிட்டாரு. இதில் தெரிஞ்சு இந்த விஷயம் சொன்னதுமே விஜய் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி டவுட் இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்களா, உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.